ஞானகுரு அவர்கள் நமக்கு எத்தனையோ பயிற்சிகளை கொடுத்துள்ளார்கள். இதில் நம் உடலில் வரக்கூடிய வலியையும் வேதனையும் போக்க நாம் எப்படிப்பட்ட பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றார். நம் உடலுக்குள் எத்தனையோ விஷம் கொண்ட அணுக்கள் இருப்பினும் துருவ நட்சத்திரத்தின் பேரொளியை உடலுக்குள் செலுத்த செலுத்த அந்த அணுக்களை நாம் மாற்றி அமைத்து விடலாம். ஏன்னா இதெல்லாம் வாக்கு உண்மையாகத்தான் கொடுக்கின்றார்கள். இடுப்பு வலியோ, முதுகு வலியோ, எலும்பிலே வலியோ அல்லது தசைகளிலே வலியோ இருந்தால், அதனால் வேதனைகள் வந்தால் கண்ணின் நினைவு கொண்டு அந்த வலி இருக்கும் இடத்திலெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரொளியை செலுத்தி வலி நீங்கி அங்கே நலமாகும் சக்தி பெற வேண்டும் என்றுதான் நாம் எண்ணி பழகுதல் வேண்டும். சிலருக்கு இருதய வலி இருக்கலாம், சிலருக்கு குலை நோய் இருக்கலாம், சிலருக்கு வயிற்றுக்குள் நோய் இருக்கலாம், சிலருக்கு கர்ப்பப்பையிலே வலியோ உதிரப்போக்கோ இருக்கலாம். ஆங்காங்கு வலி வருவதை நம்முடைய கண்ணால் தான் அதை உணரவும் முடிகின்றது. நமக்கு அங்கேதான் வலி இருக்கிறது என்று தெரியப்படுத்துகின்றது. இந்த இடத்தில் இந்த மாதிரி வலிக்கிறது என்பதை நாம் உணரவும் முடிகின்றது. ஆனால் நாம் கண்ணிலே துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்து எங்கே குறைபாடு இருக்கின்றதோ, உதாரணமாக கர்ப்பப்பையிலே குறைபாடுகள் இருந்தால் அங்கே நினைவை செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய கட்டிகள் கரைய வேண்டும், கர்ப்பப்பை சீராக வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். உதிரப்போக்குகள் நிற்காது போய்கொண்டிருந்தால் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி அந்த கர்ப்பப்பை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற்று அந்த கர்ப்பப்பை சீராக இயங்க வேண்டும், உதிரப்போக்கு நீங்க வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும் என்று பெண்கள் ஒரு நாளைக்கு 5 முறையாவது கண்டிப்பாக இதை செயல்படுத்த வேண்டும். அதில் பலவீனமான நிலைகள் மாறத் தொடங்கும். கர்ப்பப்பையை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் வீரிய உணர்வுகளை பெறும் பொழுது அதிலே உருவான விஷமான அணுக்களின் தன்மையும் மாறத் தொடங்கும். நல்ல அணுக்களை அங்கே நாம் உருவாக்க முடியும். இப்படி நம் உடல் உறுப்புகளில் எந்த பாகத்திலே வலி வந்தாலும் சரி, அல்லது எந்த பாகத்தில் குறைபாடு தெரிந்தாலும் சரி, இருதயமோ, குடல் பாகங்களோ, நுரையீரலோ, கண்களிலோ, மற்ற எந்த உறுப்புகளிலாக இருந்தாலும் சரி, துருவ நட்சத்திரத்தின் பேரொளி அங்கே படர வேண்டும் என்று கண்ணின் நினைவு கொண்டு அந்த உறுப்புகளில் செலுத்தி கொண்டே வர வேண்டும். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகள் அகலும், நல்ல அணுக்களை நாம் உருவாக்க முடியும். ஆனாலும் இந்த வலியோ, வேதனையோ, நோயோ இது வர காரணம் என்ன, இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோருக்கும் நன்மை செய்வர்களாகத்தான், நல்லவர்களாகத்தான் இருக்கின்றோம். இருந்தாலும் பிறருடைய வேதனைகளை கேட்டு நுகரும் பொழுது நம் உடல் உறுப்புகளுக்குள் வேதனைகள் பரவி உடல் உறுப்புகளில் வலியும் வேதனையும் உருவாகத் தொடங்குகிறது. கண்ணால் தான் பார்க்கின்றோம், பிறருடைய வேதனைகளை உற்று நோக்குகின்றோம், கவர்கின்றது. நுகர்ந்த அந்த உணர்வுகள் நம் இரத்தத்திலே கலந்து விடுகின்றது. அதன் வழிதான் தீமைகள் நமக்குள் பரவுகின்றது. கார்த்திகேயா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியாக நமது 6வது அறிவு இருக்கிறது என்பதை சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. நாம் அந்த 6வது அறிவை சீராக பயன்படுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரொளியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரான ஈசனிடம் இதை பொருத்தப்படும் பொழுது அந்த உணர்வின் இயக்கமாக உயிரிலேயும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் வலுவான நிலைகளாக அந்த புருவ மத்தியிலே வலுப்பெறுகின்றது. ஏற்கனவே நாம் அறியாத நுகர்ந்த வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சங்கடம், சோர்வு, வேதனை இவைகளை உள்ளே புகாதபடி தடுத்து நிறுத்தப்படுகின்றது அல்லது மாற்றி அமைத்து விடுகின்றது. இப்படி நாம் 6வது அறிவின் துணை கொண்டு நம் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரொளி உணவாக கொடுத்து கண்ணின் நினைவு கொண்டு அங்கே கட்டளை இடப்படும் பொழுது இந்த உறுப்புகள் வலுப்பெறுகின்றது. தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியும், நோயிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியும், ஆரோக்கியமாக வாழும் நிலைகளும் நாம் பெறுகின்றோம். அதே சமயத்தில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை எல்லா அணுக்களிலும் சேர்க்க 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 துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழும் அந்த தகுதியை நாம் பெறுகின்றோம். இதை குருநாதர் திரும்ப திரும்ப நமக்கு சுட்டி காட்டுவது, உடலிலே வலியோ, வேதனையோ, நோயோ எதுவாக இருந்தாலும் கண்ணிற்கு தான் முதலில் நினைவு வருகின்றது. அது எந்த இடம் என்பதை அழைத்துச் செல்கின்றது. ஆனால் நாம் இந்த கண்ணின் நினைவு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அந்த இடங்களுக்கு பாய்ச்ச வேண்டும், அந்த உறுப்புகளுக்கு பாய்ச்ச வேண்டும், அந்த வலி இருக்கக்கூடிய இடங்களுக்கு பாய்ச்ச வேண்டும். அதிலிருந்து விடுபட வேண்டும். அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி, வலியிலிருந்து, வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி பெற வேண்டும், ஆரோக்கிய நிலைகள் பெற வேண்டும் என்று இதைத்தான் அழுத்தமாக, வலுவாக
நாம் செயல்படுத்த வேண்டும் என்று இதுதான் இங்கே பயிற்சி. அதை பயிற்சியாக கொடுக்கிறோம் என்றாலும் வாக்கு உண்மை கொண்டுதான் கொடுக்கின்றோம். உங்களால் அதை நீக்க முடியும். உங்களுக்குள் அந்த வேதனை அகற்றிடும் சக்தி பெருக முடியும். எப்படி நோய் வந்ததோ அதே வழியிலே நோய் அகற்றும் அந்த வல்லமையை நீங்கள் பெற முடியும் என்று வாக்காகத்தான் கொடுக்கின்றேன். சொன்ன முயற்சி, அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்திருந்தால் நோயையும் அகற்ற முடியும், வலியையும் அகற்ற முடியும், வேதனையை நீக்க முடியும், மகிழ்ந்து வாழும் சக்தியும் பெற முடியும்.